இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் ஜூன் 11ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, பஞ்சமி திதி. அதாவது நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் எப்படி நீங்கள் திருத்தியையில் பண்ணலாமோ, த்விதியையில் பண்ணலாமோ, சப்தமையில் பண்ணலாமோ, பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அது ஒரு தோஷமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பிராயச்சித்தங்கள் செய்யும் பொழுது, அதுக்கான பரிகாரங்கள் செய்யும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் இன்றைய நாள் துர்க்கை வழிபாடு சால சிறந்தது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரம், அது புதனுடைய நட்சத்திரம். புதன் இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். இதனால் பொதுவாகவே ரெட்டிப்பு லாபங்கள், பேப்பரு, டாக்குமெண்ட்டு, கணக்கு, எழுத்து, பயணம், நட்பின் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விரயங்கள், சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்றை மாற்றுவீர்கள். அது புதனுடைய சாரத்தில் இருக்கிறனால பொதுவாகவே பில்லோஸாக இருக்கலாம், எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வடிவத்தில் இருக்கலாம், மொபைல் வடிவத்தில் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஜன்னல் கதவுகளை மாற்றலாம், ஜன்னலுடைய இடத்தை மாற்றலாம். அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய, அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகிகளுக்கெல்லாம் இன்றைய நாள் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களுக்காக நிறையா பேர் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நல்ல காரியங்கள், சுபகாரியங்களுக்காக நிறையா சுப செலவுகள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைய நாள் ரொம்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வாழ்க்கை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுவீங்க. ஆன்மீக பயணங்கள், ஜாலியான பயணங்கள், நல்லா போய் காற்று வாங்கிட்டு வருவீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க. அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு மட்டும் இன்றைய நாள் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் பிறக்கிறது. ஏன்னா குரு, சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புதன் பெரிய ஒரு அதிருஷ்டகரமான ஒரு நாள். இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு பதவிகள் வரக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அதனால் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் வயலட் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய சுபகாரியங்களுக்காக செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. பிரயாணங்கள் செல்வீங்க. அலைச்சல் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, குடும்பத்திற்கான அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும். நிறைய பேர் உடல்நிலைகள் பாதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆடம்பரமாக நிறைய நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவி ஏற்பு விழா. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பதவி ஏற்று கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய ஏற்றம், சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாகவே இன்றைய நாள் நிறைய நண்பர்களோட ஆடம்பரமாக வெளியே கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள். வெளியே போயிட்டு வருவீங்க, நல்ல செலவு பண்ணுவீங்க. நண்பர்களுக்காக எடுத்த காரியங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. நல்ல விஷயத்துக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய நாள் முடிக்க போறீங்க. ஒரு கையெழுத்திடக்கூடிய டாக்குமெண்ட்டை இன்றைய நாள் முடிக்க போறீங்க. அது உடனடியாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். நிறைய பேர் கிளைம்லாம் பண்ணுவீங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் எதை தொட்டாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே நிறைய பேருக்கு இன்றைய நாள் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இடங்கள் மாறும், பாஸ் மாறுறது, டிபார்ட்மெண்டல் மாறுறது, வெளியூர் செல்வது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆனால் நீங்கள் போகிற இடம் சூப்பரான இடம், நல்ல பளபளன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய இடம், சில்லுன்னு இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இயற்கையாகவே இன்றைய நாள் பயங்கரமான லக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம். அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் லக்னாதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சர்வ விதமான எல்லா விதமான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாள். ஏன்னா புதன் நின்ற நட்சத்திரம் ரோஹிணிங்கும் பொழுது சந்திர அனுகிரகம் இருக்கிறது.
சந்திர தோஷம் இருக்கக்கூடிய ஆட்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சைக்கியாட்டிக்கல் ப்ராப்ளம், பொதுவாகவே அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு, எல்லாத்துக்குமே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பொதுவாகவே மனநலம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல தீர்வை காணக்கூடிய நாள். இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. பொதுவாக வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்குமே நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா இன்றைய நாள் ரொம்ப தீர்க்கமான நல்ல ஆலோசனைகளை நீங்கள் 10 பேருக்கு வழங்குவீங்கன்னா, புதன் இஸ் அ பிளானட் வேர் இட் டிக்டேட்ஸ் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கும். நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக அவங்களால எடுத்துக்கொள்ள முடியும். பலவிதமான நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இந்த நாள் வேலையில் பிரச்சனையே இருக்காது, நல்லா கெத்தான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு அட்வைஸராக மாறுவீங்க. எழுத்தாளர்களுக்கு, ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இப்போ புது படிப்பு எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்களோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய நானோ டெக்னாலஜி அப்டேட் கோர்ஸ் ஆகட்டும், அத்தனையுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் நிறைய வியாபாரத்துலேயும் ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாள். ரொம்ப கெட்டிக்காரன்னு பேர் எடுப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சைனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா வாழ்க்கை துணையோடு இன்றைய நாள் கண்டிப்பாக வெளியே போயிட்டு வருவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஃபேமிலியில் சந்தோஷங்கள் நிறைய குவியும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு ஃபேமிலியில் கல்யாணங்கள் ஏற்படும். கல்யாண நிச்சயார்த்தாகும். கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் வந்துடுது. அடுத்த மாதத்துலேருந்து சாத்துர் மாத விரதம்னு சொல்லுவோம். சாத்துர் மாசியம்னா 4 மாதங்கள். பொதுவாகவே சன்னியாசிகள் தேசாந்திரம் போயிட்டு இருப்பாங்க, தேச சஞ்சாரத்தில் இருப்பாங்க. அந்த 4 மாதம் மட்டும் மான்சூன் சீசன் மாதிரி, அந்த 4 மாதம் மட்டும் எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க, ஒரே இடத்துல தான், ஒரே சிட்டியில் தான் இருப்பாங்க. பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் ஆரம்பிக்க போகிறது. அடுத்து வரக்கூடிய 4 மாதம் ஜூலை 17 நவம்பர் 17 வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாட்கள். இதில் நிறைய தான தர்மங்கள் செய்யலாம், விசிஷ்டமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் வரப்போகிறது. அதை இன்றைய நாள்லேருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். மனசுக்கு ரொம்ப பிடித்த நபர்கிட்ட இன்றைய நாள் பேசுவீங்க. அது உங்களுக்கு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். மனசு ரொம்ப சந்தோஷப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு தயவு பண்ணி கோவப்பட வேண்டாம். எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், போஸ்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு வர வேண்டிய முக்கியமான செய்திகள்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு அல்லது டிலே ஆகி வரும். உடனே இது எதுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இயற்கையோடைய ஒரு விஷயம், அதனால் அப்படி தான் நடக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆடிட்டிங் துறைகளில் பணிபுரியும் நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே எது தப்பாக இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய நாள் நடக்கிறதோ அன்றைய நாளில் பொதுவாகவே உங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதிகமாக இருக்கும். என்ன வெற்றி பெற வேண்டும்னா தைரியம் வேணும். அதில் கண்டிப்பாக உங்களை விட்டு வேறு யாரும் அடிக்க முடியாதுன்னா அந்த இடத்துல புத்திசாலித்தனம் வேணும். இன்றைய நாள் பொதுவாகவே புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களால் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி, தகுதி பிறக்கிறது. மாமா சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், மாமாவுடைய உடல்நிலைகள், மாமாவுடைய இந்த கமர்ஷியலான விஷயங்கள், இந்த நோய், கடன், வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, மருத்துவமனையை மேனேஜ் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் காலி இடம் வாங்கக்கூடிய பிராப்தம், வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு இல்லை, ஆனால் காலி இடம் வாங்கக்கூடிய பிராப்தம், அதுக்கப்புறம் வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம். எழுத்தாளர்களுக்கு, டாக்குமெண்ட் ரைட்டர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் மேலே அதிகமான ஒரு அன்பை செலுத்தக்கூடிய நாள். அந்த அன்பு உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். கால பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா நோய், கடன், வழக்கு இன்றைய நாள் தீர்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும்.
ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு திருப்தி, சந்தோஷம். யாரெல்லாம் கலை உலகத்தில் இருக்கீங்களோ, மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மத நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. குழந்தைகளால் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம்னா விருச்சிகம் தான், இரண்டாவது கடகம், மூன்றாவது மீனம். மற்ற அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல புத்திசாலித்தனத்தை பகவான் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.